ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கும் ஒரு பெயிண்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பழைய ஓல்டு சிடியில் பெயிண்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது என்ன என்ன பெயிண்டிங்காக இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு கலரை பார்த்ததுமே நிறைய பேருக்கு ஐடியா வந்திருக்கும் இது என்ன பெயிண்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டார்க் ரெட்டை ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டில் நம்ம கலர் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாகவே ஒரு டார்க் ரெட் ஷேட் நம்ம கொடுத்துக்கிறோம். எனக்குமே சிடியில் பெயிண்ட் பண்ணுறது இந்த நம்ம பேப்பர்லேயோ இந்த கேன்வாஸ்லேயோ பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா, ஈஸியாக இருக்குமா, இல்லை ஏன்னா அதோட சர்ஃபேஸே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பளபளன்னு இருக்கும். ஸோ அதில் பெயிண்ட் ஒட்டுமா ஒட்டாதா அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் டவுட் இருந்தது. பட்டு இல்லை, இது நல்லாவே நல்லா இருக்குது. என்னென்னா இந்த போஸ்டர் பெயிண்டில் இது ஒட்டுமா இல்லை நிற்குமா என்னன்னே தெரியல. பட் ஆனால் நல்லாவே இருந்தது. அதான் ஃபஸ்ட்டு போர்ஷன் இந்த டார்க் ரெட்டை நல்லா பெயிண்ட் பண்ணிக்கோங்க. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. நான் ஏன் திரும்ப திரும்ப பெயிண்ட் பண்ண மேலேயே பெயிண்ட் பண்ணிவிட்டு டபுள் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமராவில் பார்க்கும்போது அது கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ண மாதிரி தெரியுது. பட் ரியலில் பார்க்கும்போது எப்படின்னா அங்கங்கே அந்த சிடியோட அந்த ஷைனிங் பார்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது தெரிகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் டார்க்காகவே கலர் கொடுத்துக்கோங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஒரு ஆரஞ்ச், அதாவது டார்க் ஆரஞ்ச் கொடுத்துக்கிறோம். அதுவும் அதே மாதிரி தான். அதுவும் ஒரு சர்டைன் பார்ட் வரைக்கும் ஃபுல்லாகவுமே ஒரு டார்க் ஆரஞ்ச் கலர் கொடுத்துக்கிறோம். என்னென்னா நடுவில், அதாவது ரெட்டும் ஆரஞ்சுக்கும் நடுவில் அது பிளெண்ட் ஆன மாதிரி ஒரு லேயர் வரணும். பட் நான் அது கலர் பண்ணேன், அது வரலை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஆரஞ்ச் கலரை அந்த சர்டைன் பார்ட் ஃபுல்லாக அடிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதாவது அடிக்கும்போது நல்லா இருந்தது. பட் அந்த சிடிக்கு நடுவில் ஒரு ரவுண்டு மாதிரி வருதுங்கள்ல, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி திட்டான்னு நிற்கிது. ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நல்லா ஒரு 2-3 லேயர் மாதிரி கொடுத்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவுமே இந்த டார்க்கு ஆரஞ்ச் கலர் அடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த டார்க் லேயர், அதாவது அந்த லேயர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் மாதிரி கொடுத்து அந்த ஆரஞ்ச் கலரையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்னென்னா கொஞ்சமாக ரெட்டு, கொஞ்சமாக நம்ம இப்போ இங்கே கீழே கொடுத்த ஆரஞ்ச், ரெண்டுத்தையும் ஒரு பேலட்டில் ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் ஆறிட்டதுனால ஆரஞ்சும் ரெட்டும் அந்தளவுக்கு பிளெண்ட் ஆகலை. ஸோ இப்படி பிளெண்ட் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த 2 கலரையும் கொடுத்து நமக்கு எந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் வேணுமோ அந்த மாதிரியான கலருக்கு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நடுவில் அந்த கிரேடியண்ட்டை, அந்த எஃபெக்ட்டுக்காக நடுவில் கலர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே லாஸ்ட் எல்லோ கலர், டார்க் எல்லோ கலர் அந்த லாஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவுமே நான் கவர் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இந்த ஃபஸ்ட்டு 2 கலருமே கூட நல்ல டார்க் கலர்ன்றதுனால அந்தளவுக்கு நல்லாவே அதை கவர் பண்ணிருச்சு. பட் அந்த எல்லோ கலர் அங்கங்கே சிடியோட அந்த ப்ளூ ஷைன் தெரிஞ்சுக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அது கொஞ்சம் 2-3 லேயர் நல்லா போட்டு கவர் பண்ணிக்கோங்க. அதனால தான் நான் இந்த எல்லோ கலர் மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய லேயர் கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் நான் அப்படி கொடுத்தேன். ஸோ அந்த லாஸ்ட் பார்ட் ஃபுல்லாகவுமே எல்லோ கலர் கொடுத்து கவர் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கிட்டக்குள்ளே காட்டும் போதே உங்களுக்கு தெரியும், லைட்டாக அந்த சிடியில் ஒரு ப்ளூ ஷைன் இருக்கும். அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப பெயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆற விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே வேணால் ஒரு செகண்ட் லேயர் கொடுங்க. அது நல்ல கம்ப்ளீட்டாக ஒரு ஃபினிஷ்டு லுக் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த எல்லோவை என்ன பண்ணுறோன்னா, எல்லோவை மேலே கொடுத்த ஆரஞ்ச் இருக்குங்கள, அதோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிக்கும்போது அதில் ஒரு லைட்டர் ஷேட் நமக்கு கிடைக்கும். அதை இதுக்கு நடுவில் ஒரு கிரேடியன்ட் எஃபெக்ட் மாதிரி நம்ம கொடுக்குறோம். நிறைய பேர் ஆக்சுவலி இந்த வாட்டர் கலரில் பண்ணும்போது இந்த கிரேடியன்ட் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். பட் இதில் அவ்வளோ ஈஸியாக வரல. ஸோ அதனால் 2 ஷேடையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நடுவில் அந்த கிரேடியன்ட் எஃபெக்ட் மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்.
ஸோ இதிலே வந்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன பெயிண்டிங்காக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ எஸ், இது வந்து ஒரு சன்செட்டு வியூ மாதிரி ஒரு பெயிண்டிங் தான். ஸோ அதுதான் அந்த சன்செட்டோட அந்த கிரேடியன்ட் எஃபெக்ட் இருக்குதுங்கள, அதை தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நடுவில் இப்போ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த ஆரஞ்சும் எல்லோவும் ஷேடையும் மிக்ஸ் பண்ணும்போது. ஸோ அந்த கிரேடியன்ட் கொடுத்ததுமே வந்து அது ரொம்ப தனியாக தெரியாத மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. மேலேயும் கீழேயும் பிளெண்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நேச்சுரல் எஃபெக்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இங்கே என்ன ஆச்சுன்னா நிறைய வந்து அந்த கிரேடியன்ட் கலரே தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ அதை மேட்சப் பண்ணுறதுக்காக மறுபடியும் வந்து எல்லோ ஷேடு கொடுத்துட்டு நல்லாவே வந்து கீழே பிளெண்ட் பண்ணி விட்டுட்டேன். அது எல்லோ ஷேடு என்னென்னா உங்களுக்கு பெயிண்ட் பண்ண உங்களுக்கு இதில் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ப்ளூ கலர் அந்த சீடில் இருக்க அந்த ப்ளூ கலர் ஷைன் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் திரும்ப திரும்ப வந்து அதுக்கு வந்து ஒரு லேயரிங் மாதிரி கொடுத்து கவர் பண்ணிக்கிட்டேன். கவர் பண்ணுறேன். பட் என்னென்னா அது ட்ரை ஆனதுக்கப்புறம் திரும்பவும் தெரிகிற மாதிரி இருந்தது. அதனால் நீங்கள் வந்து ஒரு 2-3 கோட்டிங் கொடுத்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ப்ளூ ஷைன் மறைஞ்சிரும். அது வந்து ஆக்சுவலி என்னென்னா அது கிரேடியன்ட் கொடுத்தோம்ல அந்த கலரை வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணுறதுக்காக ஒரு 2-3 லேயர் வந்து அதை கொஞ்சம் லைட்டர் ஷேடோட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லேயர் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். இது முடிச்சதுக்கப்புறம் என்னென்னா வந்து கீழே வந்து ஒரு பிளாக் கலர் என்னென்னா வந்து சன்செட்னாவே வந்து ஆல்மோஸ்ட் நைட் டைமில் ஸோ வந்து கொஞ்சமாச்சும் அந்த இருட்டு தெரியணும்ல. அதனால் என்னென்னா இந்த சீரியலில் பெயிண்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கு. பெயிண்ட் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக அந்த ப்ளூ ஷேன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் எல்லாத்தையுமே வந்து 2-3 வாட்டி நான் வந்து கோட்டிங் கொடுத்துட்டேன். இந்த ரெட் கலருமே வந்து உங்களுக்கு எல்லோ கலர் கொஞ்சம் லைட்டராக இருக்கிறதுனால கேமராவில் கொஞ்சம் தெரியும் அந்த ப்ளூ கலர் இது. பட் ஆனால் அந்த ரெட் கலர் வந்து சுத்தமாக தெரியல கேமராவில். பட் ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து அங்கங்கே வந்து அந்த ப்ளூ கலர் ஷைன் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துருங்க. கோட்டிங் கொடுத்துட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அதாவது நீங்கள் ஃபஸ்ட் லேயர் வந்து பெயிண்ட் பண்ணிட்டுருப்பீங்க. பெயிண்ட் பண்ணிவிட்டு செகண்ட் லேயர் அதாவது செகண்ட் கீழே ஒரு கலர் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே வந்து மேலே இருக்கிறது வந்து ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துருங்க. அப்படி கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து அதாவது ஒரு மாதிரி திட்டாக இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த ப்ளூ கலர் ஷைனும் மறைஞ்சிரும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா அந்த மேலே இருக்கிற அந்த எட்ஜில் மட்டும் வந்து கொஞ்சம் பிளாக் கலர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் இது சன்செட் அப்படிங்கிறனால அந்த இருட்டு கொஞ்சம் தெரியணுங்கள, அதனால் பிளாக் கலர் கொடுக்கும்போது மேலே டார்க்காகவும் கீழே வந்து இந்த சன்செட் ஆகும்போது மேலே இந்த டார்க்னஸ் வந்துகிட்டே இருக்குதுல்ல, அந்த டார்க்னஸ்க்காக மேலே வந்து கொஞ்சமாக பிளாக் கலர் கொடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி அது கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் எனக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு. அது முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து அதாவது நம்ம இது எல்லாமே வந்து எதில் பண்ணோன்னா அந்த ஃப்ளாட் ப்ரஷ் இருக்கும்ல, அந்த ஃப்ளாட் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம ஈஸியாக பிளெண்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு அந்த தின் ப்ரஷ் ஷார்ப் ப்ரஷ் இருக்கும்ல, அதை வச்சு கீழே வந்து லேண்டோட டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் கொடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அது என்ன கீழே வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான லேண்ட் டெக்ஸ்சர் வேணுமோ அதை வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம பிளாக் கலர் வச்சு ஃபுல்லாகவுமே வந்து கவர் பண்ணிடுறோம் அந்த டெக்ஸ்சரை. அதை நம்ம வந்து ஒரு டெக்ஸ்சர் மாதிரி அந்த லேண்டை வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாகவுமே வந்து பிளாக் கலரில் வச்சு கவர் பண்ண போகிறோம். மறுபடியும் ஆக்சுவலி நான் ஃப்ளாட் ப்ரஷ்ஷை வச்சே கவர் பண்ண பார்த்தேன். பட் என்னென்னா வந்து அந்த எட்ஜஸ்க்கெல்லாம் வந்து கலர் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஷார்ப்பான இருக்கிற ப்ரஷ்ஷே நல்லா இருந்தது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ப்ரஷ்ஷை வச்சு அந்த லேண்ட் டெக்ஸ்சர் கொடுத்துருக்கோம்ல, அது ஃபுல்லாத்தையுமே வந்து பிளாக் கலர் கொடுத்து கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அந்த போர்ஷன் உங்களுக்கு தெரியும், அது வந்து கீழே வந்து லேண்ட் போர்ஷன் அந்த மாதிரி. ஸோ என்கிட்ட வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த 2 ப்ரஷ் தான் இருக்குது. அதுவுமே வந்து இந்த பெயிண்ட்டோடு வாங்கும் போதே வந்தது தான்.
பிகாஸ் எனக்கு வந்து பெயிண்டிங் வந்து நான் அந்தளவுக்கு பண்ணதில்லை. இப்போ தான் வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது நல்ல ப்ரஷ்ஷு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து இந்த பெயிண்ட் வாங்கின கடையிலேயே வந்து நான் வந்து ஒரு ப்ரஷ் வந்து தனியாக வாங்கினேன். இதில் கொடுப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல, கொடுத்தாலும் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ப்ரெஷ்ஷு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி இதே வந்து ஷார்ப் ப்ரஷ் ஒன்று, ஃப்ளாட் ப்ரஷ் ஒன்று வாங்கினேன். பட் அதில் ஃப்ளாட் ப்ரஷ் வந்து நான் இன்னும் யூஸே பண்ணலை. பிகாஸ் இதில் இருக்க ஃப்ளாட் ப்ரஷ்ஷே சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஷார்ப் ப்ரஷ் வந்து ரொம்ப மட்டமாக இருந்தது. அதாவது அந்த ப்ரஷ்ஷு பார்த்திங்கன்னா அதில் ஸ்டிஃப்னஸே இல்லை. இப்போ இந்த ஷார்ப்பு ப்ரஷ்ஷை வச்சு நம்ம இந்த பாயிண்டியான எட்ஜஸ்லாம் வரையிறோம்ல, அதெல்லாம் அதில் வரையவே முடியல. அது ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டிஃபாகவே இல்லை. அந்த ப்ரஷ்ஷு ஒரு மாதிரி லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ப்ரஷ் ஏதாவது தெரியும்னா கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த டவர்லாம் இருக்கும்ல, அந்த லைனாக அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்லாம் இல்லை. லைனாக வந்து இப்போ நம்ம வியூவிலேருந்து பார்க்கும்போது லைனாக வந்து ஒரு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு லுக்கு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். அது என்ன ஸ்லிட் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஸ்லிட் ஹவுஸ்ன்றது வேறு. இது வந்து ஆமாம், அந்த தான் கரண்ட்டு கம்பம்னு சொல்லுவோம்ல, அதுதான் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து அப்படியே லைனாக, அதாவது கிராஜுவலாக இப்போ பக்கத்தில் இருக்க கம்பம் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், தூரமாக இருக்கிறது வந்து குட்டிஸாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி அது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுதோ அது வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் பார்த்து சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் லைனாக வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் வந்து கொடுத்துருக்கேன். அது வந்து ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு அந்த ப்ளஸ்ஸு மாதிரி போட்டுக்கோங்க. ப்ளஸ்ஸு கிடையாது, இந்த க்ராஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி க்ராஸ் போட்டுக்கோங்க. க்ராஸ் போட்டு அதை வந்து க்ராஸ் போட்டுட்டு அதை வந்து ஒரு வி மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வி மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த லைன் வந்து அந்த ஒயர் வந்து இதோட லாஸ்ட்டும் அதுக்கு நெக்ஸ்ட் இருக்க ட்ரான்ஸ்ஃபார்மரோட ஃபஸ்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து முன்னாடி இருக்கிற அந்த கீழே டச் ஆகுதுங்களா அந்த ட்ரையாங்கிள், அந்த டச்சையும் பக்கத்தில் இருக்க அந்த ட்ரையாங்கிளோட கீழே டச்சையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஒயர் கனெக்ட் ஆகிருக்க மாதிரி தெரியும். அதையும் வந்து ஆக்சுவலி இந்த ஷார்ப் ப்ரஷ்ஷில் தான் நான் பண்ணேன். பட் இது வந்து எனக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து பத்தலை. இதை விடவும் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு தின்னான ப்ரஷ் இருந்தால் இந்த மாதிரி இந்த பாயிண்டியான ட்ராயிங்ஸ் எல்லாம் வரைகிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலி இங்கே எங்கள் ஊரில் வந்து அந்த மாதிரியான ப்ரஷ்ஷஸ் எல்லாம் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆன்லைனில் எங்கேயாவது வந்து நல்ல குவாலிட்டியான ப்ரஷ்ஷஸ்லாம் பார்த்துருந்தீங்க, நீங்களும் வந்து நிறைய பெயிண்டிங்லாம் பண்ணுவீங்க, உங்களுக்கு இதில் பற்றியான நாலேஜ்லாம் நிறைய இருக்குது அப்படின்னா நல்ல ப்ரஷ் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த கம்பம் என்னது அது ட்ரான்ஸ்ஃபார்மர் ஏதோ ஒன்று அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து எப்பவும் போல் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம வரைகிற விஷயம் தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். காக்கா. அந்த காக்கா தான் வந்து ட்ராயிங் பண்ணுறதுலேயே வந்து நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்ட ஒரு பேர்டாக இருக்கும். ஏன்னா அது ஒன்றுமே இல்லை, அது வந்து ஒரு ஆர்ட் இல்லைங்க, ஒரு ஆர் போட்டால் அதுதான் காக்கா. இதுதான் வந்து நம்ம காலங்காலமாக வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்க காக்கா. ஸோ அதைத்தான் நானும் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி வரையும் போது ரொம்ப ஃபனியாக இருந்தது. பட் ஆனால் வந்து ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது நிஜமாகவே அது காக்கா மாதிரி இருந்தது. நான் வரைஞ்ச காக்காகள்லே வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் என்னோடய பெஸ்ட்டு காக்கான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து சின்ன வயசுலலாம் வந்து ரொம்ப ஆறு மாதிரி போட்டால் அது காக்கா மாதிரியே தெரியாது நான் வரைஞ்ச ஆர்லாம். பட் இதில் வந்து நிஜமாகவே எனக்கு ஐ கேன் ஃபீல் இட் லுக் லைக்ஸ் எ க்ரோ. ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, எல்லா காக்காவும் வந்து வீடு திருப்புது சன்ரைஸ் ஆனதுனால. ஸோ நாம் அங்கங்கே வந்து குட்டி குட்டி காக்காலாம் போட்டுக்கிறோம். உங்களுக்கு வந்து நல்ல காக்கா வரைய தெரியும்னா நல்ல காக்கா வரையுங்க. அப்படி வரைய தெரியலன்னா சிம்பிள் ரூல்ஸ், ஆர். ட்ரிபிள் ஆர் இல்லை, மெனி ஆர். உங்களுக்கு எத்தனை காக்கா வேணுமோ அத்தனை ஆர் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ஆரெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம மெயினுக்கு வரும் இன்னும் ஒரே ஒரு காக்கா. அந்த காக்கா முடிஞ்சதும் வந்து முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வரப்போகிறோம். அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, ஹீரோ ஆஃப் திஸ் பெயிண்டிங் சன்.
அது வந்து குட்டியாக இருந்தாலும் இந்த இவ்வளோ கிரேடியன்ட் கொடுத்த ஹீரோவே அந்த சன்னு தான். ஆக்சுவலி நான் வந்து எல்லோ கலரில் தான் வந்து சன்னு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா மோஸ்ட்லி சன்செட்டில் வந்து சன்னு வந்து எல்லோவிஷாக தான் இருக்கும். பட் என்னென்னா நான் ஆல்ரெடி வந்து எல்லோ கலர் கீழே கொடுத்ததுனால எல்லோ கலர் கொடுத்தா அது தெரியவே தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், ஒயிட் கலரே கொடுப்போம், நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அது வந்து அவ்வளோ ஆடாக தெரியல, நல்லா தான் இருந்தது. ஆனால் இதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து ஆக்சுவலி இதை பெயிண்ட் பண்ணும்போது மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயிட் கலரில் வந்து சன்னு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸ் இருக்குதுங்களா, அதை வச்சு வந்து லைட்டாக வந்து ஒயிட் கலரில் வந்து டேப் பண்ணி ஒரு லைட்டாக அந்த எல்லோவும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஷேட், லைட்டர் ஷேடு ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒயிட்டை வந்து டார்க் கலரில் வச்சுக்கோங்க, இன்னுமே நல்லா இருக்கும். ஆக்சுவலி நான் அந்த மறந்துட்டு என்ன பண்ணேன்னா, ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் பெயிண்ட்டை தூக்கி அப்படியே நடுவில் வச்சுட்டேன். ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்காக என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு அந்த டார்க் கலர் ஒயிட் கொடுத்துட்டு ப்ரஷ்ஷை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த அவுட்டரில் வந்து அப்படியே வந்து லைட்டாக எல்லோ கூட பிளெண்ட் பண்ணி விட்டுட்டேன். எஸ், பெயிண்டிங் முடிச்சாச்சு. இதுதான் ஃபைனல் அவுட்லுக். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக இந்த ஆர்ட்டை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக சூப்பராக இருக்கும். ஓகே, பாய்.